ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். சுவிசேஷ புஸ்தகத்திலே மத்தேயு 1ஆம் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தை நாம் முழுமையாக இன்று நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து தேவனுடைய உன்னதமான காரியங்களை மனுஷ ரூபத்தில் இருந்து கொண்டு மனிதன் என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டுமோ அதையெல்லாம் மனிதன் செய்யாமல் போனான். கடவுளே மனித ரூபத்தில் வந்து மனிதன் செய்ய முடியாதவைகளை மனித ரூபத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அவர் செய்கின்றார். அப்படி செய்து வரும் பொழுது சீசர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்கு பின்னே திரளான ஜனங்கள் போனாலும் அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு 12 நபர்களை உருவாக்கினார். இதை வாசிக்கும் பொழுது அந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள், அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், சொன்னதை செய்யும்படி இயேசுவால் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் கொள்ளப்பட்டு அங்கே முதலாம் நபருடைய பெயர் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவனுடைய சகோதரன் அந்திரேயா, செபுதேவின் குமாரன் யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன் மற்றும் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஊழிய பாதையிலே அவர் உருவாக்கி வைத்திருந்த இந்த மனிதர்கள். இவர்கள் சீசர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன என்று கேட்டால், ஆண்டவர் சீசர்களை உருவாக்க வந்தார் என்று எல்லோரும் அறிவார்கள். திருச்சபை, இன்றைய திருச்சபைகள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வந்த அந்நாளில் இருந்த திருச்சபைகளும் ஜனங்களை சீசஸ்துவ வேலைகளை செய்ய விடாமல் அடிமைகளாக வைத்திருந்தால், பாஸ்டர் மட்டும் பெரியாள், ஆசாரிகள் மட்டும் பெரியவர்கள், பரிசேயர்கள் மட்டும் பெரியவர்கள், வேத பாரகர்கள் என்று அழைக்கப்படுகிற அவர்கள் மட்டும் பெரியவர்கள், சதுசேயர்கள் என்று பண்ணப்பட்ட அவர்கள் பெரியவர்கள், அது மட்டுமல்லாத உலகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரிகள், ராஜாக்கள், அவர்கள் பெரியவர்கள். பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை வாய்த்து பார்க்கும்போது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் ராஜா, அவர்கள் தான் நம் தேசத்தை ஆளுவார்கள். தேவன் அவர்களை அபிஷேகித்திருப்பார். சவுலை அபிஷேகித்தார், தாவீதை அபிஷேகித்தார், சாலமோனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அது பின்பு வந்த எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழிநடத்தி வந்தார். ஆண்டுடைய பிள்ளைகள் தான் ஒட்டுமொத்த தேசங்களையும் என்ன செஞ்சாங்க? ஆட்சி செய்து வந்தார்கள். ஆலயத்தை உருவாக்கினார். பரலோகத்தின் மாதிரியை மோசே என்கிற மனிதனுக்கு சீனாய் மலையிலே தரிசனம் கொடுத்து என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்தார். மோசே மூலமாக திருச்சபைகள் உண்டாக்கப்பட்டது, கூடாரங்கள் உண்டாக்கப்பட்டது. 10 பேருக்கு ஒருத்தன் தலைவன், 100 பேருக்கு ஒருத்தன் தலைவன், 1000 பேருக்கு ஒருத்தன் தலைவன் என்று சொல்லி பங்கு பங்காக வகை வகையாக பிரித்து சபைகளை இப்படித்தான் நினைச்சோம் நடத்த வேண்டும் என்று வழிமுறைப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படி வழிமுறைப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்ததை மோசே ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் மோசே மரித்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மோசே உருவாக்கி வைத்திருந்த நபர்கள் எல்லாரும் கள்ளர்களாக, திருடர்களாக, ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறவர்களாக, சுயநலம் பிடித்தவர்களாக, பெருமைக்காரர்களாக, பொய் சொல்லுகிறவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க? மாறி போயிட்டாங்க. மாறி போனதுனால பயங்கரமான சோதனைகளும், பயங்கரமான யுத்தங்களும், பயங்கரமான சாபங்களும், நோய்களும் என்ன செஞ்சது? ஜனங்களை பிடித்து கொண்டது. ஜனங்களுக்கு விடுதலை என்ன செய்யல? கிடைக்கவே இல்லை. ஜனங்கள் விடுதலைக்காக தவித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவருடைய தீர்க்கதரிசிகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவர் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அவர்களை எல்லாம் வைத்து பார்த்தார். ஆனால் யாரும் என்ன செய்யல? முழுமையான மாற்றத்துக்குள்ள, முழுமையான விடுதலைக்குள்ள வரல. ஆண்டவரே இறங்கி வந்து விட்டார். அங்கே விடுதலை உண்டானது. இப்ப அவர் சில காரியங்களை செய்து காண்பித்து
அவர் கூட உருவாக்கியிருந்த அந்த சீசர்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்த பிற்பாடு அங்கே தான் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்துங்கள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்குங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அப்ப ஆண்டவர் வருஷம் துவங்கின போதே அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். என்னெல்லாம் நம்மளால முடியுமோ எல்லா காரியத்துக்கும் அவர் அதிகாரம் கொடுத்துட்டார். நாம போய் செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு தோல்வியாக அல்ல, வெற்றியாக கர்த்தர் முடிய பண்ணுவார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இவர்களுக்கும் கொடுக்கின்றார். இவர்கள் மூலமாக நடக்க வேண்டியவைகள் என்னென்ன? அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும், சகல வியாதிகளில் இருந்து விடுதலையாக்க வேண்டும், நோய்களில் இருந்து என்ன செய்யணும்? ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். மொத்தமே 2 அதிகாரம் தான், மொத்தமே 2 விஷயம் தான். ஒன்று பேயை துரத்தணும், அடுத்து நோயை துரத்தணும். அல்லேலூயா. உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க. எப்படி நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. அப்ப நோய்க்கும் பேய்க்கும் யாரை போய் பார்க்கணும்? குறி சொல்றவன்ட்டியா, கோடாங்கிட்டையா, மை மந்திரம் போடுறவன்ட்டியா இப்படியே போக முடியுமா? முடியாது. அப்ப யார்கிட்ட போகணும்? அவங்க எல்லாரும் உங்களை தேடி வரணும். சபையில் உட்கார்ந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிற சீசர்களே உங்கள்கிட்ட வெளியில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? உங்ககிட்ட வரணும். நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு அசுத்த ஆவியிலிருந்தும் நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் என்ன செய்யணும்? விடுதலை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் சீசர்களுக்கு அன்று கொடுத்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஞாபகப்படுத்துகின்றார். நம்முடைய திருச்சபையிலே சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஐயா ரொம்ப வருஷமா நம்ம சபையில் விசுவாசியா இருந்தாங்க. நல்ல பக்தியான ஆள், நல்ல ஜெபிப்பார், கடவுளுக்கு பயப்படக்கூடியவர். அவர் சுவிசேஷ ஊழியம் என்று சொன்னால் ஓடோடி நினைச்சுவார், வருவார். அப்படி அவர் வந்து எல்லா வேலையும், சபையில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வார். அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நம்மளாலையும் பிசாசை துரத்த முடியும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு? தைரியத்தில் வந்துட்டார். பின்ன என்ன பண்ணார்னா, வீட்டில் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு, இயேசுவே உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, நான் என்னை நம்பி வந்திருக்கிற சகோதரி அவங்க பிசாசு தொல்லையினால இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த பிசாசுலேருந்து என்ன செய்யணும்? விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து அந்த மகள் மீது தெளிக்கும் போது அந்த மகளுக்கு முழுமையான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அப்ப முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சபையில விசுவாசி மூலமாக கூட கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. பாஸ்டர்களே அற்புதம் பண்ணுவாங்க, இந்த அங்க போனா அற்புதம் பண்ணுவாங்க, இங்க போனா அற்புதம் பண்ணுவாங்க என்கிற நிலை மாற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்கின நபர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து அவர் அனுப்புகிறார். அப்படி 12 பேரையும் ஏசப்பா அனுப்பும் போது அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்ன? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகக்கூடாது, நீங்கள் சமாரியர்கள் பட்டணத்திற்கும் போகக்கூடாது. நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு என்ன செய்யுங்க? போங்க என்று சொன்னார். அப்ப நாம யாருக்கிட்ட போகணும்? யாருக்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தேவனை அறியாத ஜனங்கள் கிட்ட போகிறதை விட தேவனை அறிந்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி ஆண்டவரை தேடாம வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு புரணி வேசிக்கிட்டு டிவியில போடுற அவைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அசுத்தமான காரியங்களுக்குள்ள விழுந்து பாவத்திலையும் சாபத்திலையும் கடந்து நோய் நொடிகளுக்குள்ள போய் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா? விசுவாசிகள், முன்னாள் விசுவாசிகள், அவங்க வீட்டுக்கு போங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று 12 சீசர்களுக்கும் சொன்னது போல இன்றும் நம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். யார் யார் வீட்டுக்கு போனோம்? புறஜாதி வீட்டுக்கு போகக்கூடாது. யார் வீட்டுக்கு போனோம்? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி
30 வருஷம் அந்த ஊர்ல ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் அங்க விடுதலை தராங்க, விருதுநகர் சூளக்கரையில் தராங்க, தூத்துக்குடி நாலுமாவடியில் தராங்க, இயேசு அழைக்கிறார், அங்கங்க கூட்டம் போடுறாங்க. இப்படின்னு மனிதர்களை நம்பி மோசம் போய் கடைசியில் பைபிளும் வேண்டாம், இயேசும் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், மனம் பேதளித்து போய் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்களுக்கு வார்த்தையை சொல்லுங்க, அவங்கள என்ன செய்யுங்க, ஆதாயப்படுத்துங்க. அவங்கள சரி செய்யறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவங்களா நீங்களே சண்டை ஓட்டுக்கிட்டு ஊருக்குள்ள 3 சபை 4 சபை வச்சுக்கிட்டு ஏசு என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்க. மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டோம். ஒரு சபையில் உண்மையாக உட்கார்ந்து ஒரு ஊழியத்தை செய்ய முடியல. சும்மா நான் ஊழியம் அப்படின்னு சொல்றதுனால ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு கிராமத்துக்கு ஒரு சபை போதுமானது. நம்ம கூட சொல்லுவோம், ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு பதம் போதும். ஒரு சோறை செக் பண்ணாலே போதும். சட்டி முழுவதும் எப்படி தான் இருக்கும், வெந்து தான் இருக்கும். ஒரு ஊருக்கு ஒரு சபை போதும், ஊர் நல்லா இருக்கும். ஒரு சபைக்குள்ளே அசுத்தம் இருந்தால் கிராமத்துக்குள்ளே இருக்கும். ஒரு சபைக்குள்ளே சண்டை இருந்தால் கிராமத்துக்குள்ளே என்ன இருக்கும், சண்டை பிரிவினைகள் இருக்கும். ஒரு சபைக்குள்ளே தரித்திரம் இருந்தால் கிராமங்கள் முழுவதும் தரித்திரத்தினால் இருக்கும். சபையில் உள்ளவர்கள் கடன் பிரச்சனையோடு கூட இருந்தால் கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்குள்ளும் என்ன இருக்கும், கடன் தொல்லைகள் என்ன செய்யும், இருக்கும். அப்ப சபை என்ன செய்ய வேண்டும், சபை அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கிறிஸ்து என்கிற அதிகாரமே தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்தாமல் வைத்துக்கொண்டு நாம் என்னதான் முட்டி மோதி கொண்டிருந்தாலும் அது கடவுளுடைய பார்வையில் உன்னதமான ஊழியமாக ஆகாது, ஆவிக்குரிய வாழ்க்கையாக ஆகாது. அதனாலே நாம் எழும்ப வேண்டும். கடைசி கால எழுப்புதல் செய்தி என்ன, உனக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை அனல் முட்டி எழுப்பு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்து. பிசாசை துரத்து. வியாதியிலிருந்து ஜனங்களுக்கு என்ன செய்ய விடுதலையை கொடு. இதுதான் கடவுளுடைய உன்னதமான கடைசி கால எச்சரிக்கை செய்தியாக இருக்கிறது. அப்ப அந்த 12 பேரும் சேர்ந்து கொண்டு ஆங்காங்கே அவர்கள் பிசாசுகளை துரத்தவும் வியாதியிலிருந்து ஜனங்களை சுகமாக்கவும் கிளம்பினார்கள். அப்படி போகும்போது எங்கே போக வேண்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார். புறஜாதி கிட்ட போகக்கூடாது, சமாரியர்கிட்ட போகக்கூடாது, காணாமல் போன கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கே என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இந்த சபையை விட்டு வந்தும் வராமலும் விட்டு போன எத்தனை குடும்பங்களை உங்களுக்கு தெரியும்? அத்தனை குடும்பங்களையும் உங்களால் முடிந்த அளவுக்கு சந்தித்து அன்போடு கூட சமாதான வார்த்தையோடு கூட ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சுட்டி காண்பித்து, இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் இதை செய்ய விட்டுவிட்டீர்கள், தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். எதை செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்படுகிற ஒரே சரீரத்தில் நாம் எல்லாருமே ஒவ்வொரு உறுப்பாக நாம் இருக்கிறோம். அதனாலே நீங்கள் எந்த சரீரத்தில் நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்களோ அந்த சரீரத்தில் மீண்டும் வந்து என்ன செய்யுங்க, இணைந்து கொள்ளுங்கள் என்கிற தேவனுடைய உன்னதமான சத்தியத்தை நாம் நம் சபையை விட்டு போன அல்லது வேறு சபைக்கு போய் சபைக்கு போகாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் போய் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். அப்ப சுவிசேஷம் 2 வகை. ஒன்று புறஜாதிகளுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம், மற்றொன்று காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம். இரண்டு சுவிசேஷமே சரீரத்தில் இணைத்து கொண்டு வர வேண்டும். ரெண்டுமே எப்படிதான், சரீரத்தில் இணைத்து கொண்டு வர வேண்டும். யார் சரீரம்? கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம். இதையே கர்த்தர் ஆலயம் என்று சொல்லுகின்றார். அன்பின் ஐக்கியமாக இணைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அர்த்தம் என்ன பாஸ்டர்? எல்லாரும் சொல்றாங்க பரலோக ராஜ்யம், பரலோக என்ன பெரிய பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம்னா என்ன சொல்ல தெரியல. அப்ப நாம் நன்கு புதிய தரிசனத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வார்த்தைகளும் நோக்கங்களையும் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான் பரலோக ராஜ்யம். பரலோக ஆளுகை பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் வந்து ஆளுகை செய்ய தொடங்கினது. பூலோகத்திலே நாம் பரலோகத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஆனால் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக
பாவத்திற்குரியவர்களாக, அக்கிரமக்காரர்களாக இருந்து கொண்டிருந்தோம். தேவன் நம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய அன்பின் ஐக்கியமாக நம்மளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். நாம தான் பரலோக ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்களேன், நாம தான் பரலோக ராஜ்யம். என்ன? நாம தான் பரலோக ராஜ்யம். இந்த நிகழ்காலத்தில் கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நீதிமானாக இருக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? நாம தான் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. நம்மளை தான் பரலோக ராஜ்யம் சொல்றாரு. பரலோகம் என்பது எதிர்காலம், பரலோக ராஜ்யம் என்பது நிகழ்காலம். பரலோக ராஜ்யம் என்பது நமக்கு ஒரு விசுவாசம், பரலோகம் என்பது நம்பிக்கை. இனிமே வரப்போகுது, இனிமே நடக்க போகிறது அப்படி என்பது நம்பிக்கை. நடந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவது விசுவாசம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உண்டான வித்தியாசம். இனிமே கிடைக்க போகுது அப்படின்னா நம்பிக்கை, இனிமே ஆகும், இனிமே வரும் அப்படின்னா நம்பிக்கை. ஏற்கனவே இயேசு செய்து முடித்து விட்டார், ஏற்கனவே எனக்கு எல்லாம் அவர் அதினதின் காலத்தின் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படி எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். அப்ப நிகழ்காலத்துக்கு விசுவாசம் தேவை, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை தேவை. விசுவாசம் என்பது பரலோக ராஜ்யத்துக்குரியது, நம்பிக்கை என்பது பரலோகத்திற்குரியது. ஆமா. அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கல்லாலும் மண்ணாலும் கட்டி வச்சிருக்கிற சபை அல்ல. சிஎஸ்ஐ திருச்சபை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு கட்டுவாங்க, பெருசா பிரயோஜனம் கிடையாது. உள்ள போய் பார்த்தா ஒரு 100 பேர் 200 பேர் தான் உட்காந்துருக்காங்க. 100 பேர் 200 பேருக்கு கோடிக்கணக்கான ரூபா தேவையில்லை. மணி வச்சுருப்பாங்க, மணி மண்டபம் மாதிரி. அந்த மணி மட்டுமே கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த மணி அடிக்கிறாங்கல்ல, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா இருக்கும் அந்த மணி மண்டபம் உயரமாக கட்டுறதுக்கு. அதனால் மாடி மாடியாக சர்ச்சு கட்டுறது தேவ நோக்கம் அல்ல. ஆத்துமாக்களை ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகையாக கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு உண்மையாய் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ரோம கத்தோலிக்க திருச்சபையை போய் பார்க்கணும். கத்தோலிக்க திருச்சபையை போய் பார்த்தா சிஎஸ்ஐ விட பல மடங்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பணத்தை விலை கிரயமாக என்ன செய்கிறாங்க, சிலையை செஞ்சு வைக்கிறாங்க. பெரிய கோட்டை மாதிரி என்ன செய்கிறாங்க, கட்டி வச்சுக்கிறாங்க. அதனால பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவின் சரீரமாக மாற்ற வேண்டும். ஆலயம் நமக்கு அவசியம் அல்ல, நாமே ஆலயமாக இருக்கிறோம் என்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட நபராக, கூட்டமாக நாம் ஜனங்களை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு இருக்கிறவர்களோடு கூட இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிற நபர்களை இதோடு கூட சேர்த்து விட வேண்டும். யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் சேர்க்கப்பட முடியாமல் வெளியில் கிடக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் வியாதி. அதுக்கு பேர் என்னது? வியாதி. இப்போ இந்த ஒரு விரல் ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா இது வியாதி, இது பேர் ஊனம், கை இல்லை, இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி சரீரத்தில் இருக்க வேண்டியவர்கள் சரீரத்தில் இல்லை என்றால் சரீரத்துக்கு நோவு. 2 கை ஒரு சரீரத்தில் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு எத்தனை கை? 2 கை. 2 கையில் ஒரு கை இல்லைன்னா சரீரம் சரியாக இயங்குமா? இயங்காது. வியாதி உள்ள மனிதனாக உலகம் பார்க்கும். அப்படியே ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சரீரமாக இருக்கிறோம், ஆண்டவர் தலையாக இருக்கிறார். ஒரு பகுதி மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது, இன்னொரு பகுதி யார் கட்டுவா? வலது கையும் வலது காலும் மட்டும் இருக்கிறது, இடது கையும் இடது காலும் இருந்தால் தான் நடக்க முடியும், வேலைகளை செய்ய முடியும். அப்போ கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போன அத்தனை நபர்களை மீண்டும் சபையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த 12 சீசர்கள் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் இருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வேலையை செய்யறதுக்கு பேர் தான் ஊழியம். அந்த வேலையை செய்ய பேர் தான் ஊழியம். அந்த வேலையை விட்டுட்டு சும்மா 2 கொட்டடிக்க, 2 பாட்டு பாட, 2 சோம் பண்ணி விட, இதுக்கு பேர் ஊழியம் அல்லவே அல்ல. இந்த ஏமாத்து வேலையை நாம் செய்யவே கூடாது. நாம் சரீரத்திலே விலகி போனவர்களை சரீரத்தோடு கூட சேர்க்கிறது தான் நாம செய்ய வேண்டிய முதன்மையான ஊழியமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சரி, அப்ப வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அண்டர்லைன் தி வேர்ட். முதல்ல என்னது? வியாதி உள்ளவங்களை என்ன செய்யணும்? சொஸ்தமாக்கணும். 2வது குஷ்டரோகம் பிடிச்சிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கொடுமையான பாவம். குஷ்டரோகம் சும்மா வராது. வயசு எனக்கு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, என்னை விட வயசு கூடுன பொம்பளையோடு கூட நான் விபச்சாரம் பண்ணால் மட்டும்தான் என்ன வரும்? குஷ்டரோக வியாதி வரும். குஷ்டரோகம் எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா, வயது முதிர்ந்த பெண்ணோடு கூட விபச்சாரம் பண்ணும்பொழுது என்ன வரும்? குஷ்ட நோய் வரும்.
அப்ப இங்க குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள்னு சொன்னா, அப்ப குஷ்டம் பிடிச்சவங்க எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. அவங்களாம் யாரு? அவங்க எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்தவர்கள், ஆண்டுடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தவர்கள். வாழ முடியாம கள்ளப்போதகர்களும் கள்ள உபதேசியர்களும் இந்த வேற பாருங்க பரிசேயன் இந்த ஆசாரியர்கள் எல்லாம் கள்ளத்தனமா இருந்ததுனால அவங்க எல்லாரும் மோசே கொடுத்த பிரமாணத்தை என்ன செய்யல, முறையா கடைபிடிக்க முடியல, பாவத்தை செஞ்சு பழக்கப்பட்டு விட்டார்கள். அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கணும், ஏய் நீ செலுத்துகிற காளமாடு நீ செஞ்ச பாவத்துக்காக செலுத்துற, உன்னால காளமாடுடைய உயிர் போது, இப்படித்தான் இயேசு வந்து மரிக்க போறாரு என்கிறத மோசே மூலமாக உருவாக்கப்பட்ட சீசர்கள் சொல்லியிருந்தா யாருமே பாவம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நீ அந்த காளமாடையோ அல்லது ஆடையோ அல்லது கிடாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ அல்லது வந்து கோதுமை மாவையோ பரிமள தைலங்களையோ எதையெல்லாம் அந்த காலத்தில் விலையூர்ந்த பொருட்களாக இருந்துச்சோ அதைத்தான் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, தங்கள் பாவங்கள் விமோச்சனம் அடைவதற்காக, பரிகாரம் செலுத்துவதற்காக கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஆலயத்தில் கொடுத்தாங்க. கொடுக்கிறவங்க மேலே தப்பு கிடையாது, கொடுக்கிறவங்க மேலே தப்பு கிடையாது, வாங்கினவங்க மேலே தான் தப்பு. வாங்குகிறதை பார்க்கணும் கொடுக்கிறது தான் நமக்கு நல்லது, பாக்கியம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா வச்சுங்களேன். அதனால ஊழியக்காரங்க கொடுக்காங்கன்னு இழிச்சுக்கிட்டு வாங்கி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்? அம்மா, ஐயா, அண்ணே, தம்பி, சகோதரியே, நீங்க பாவம் செய்யக்கூடவே கூடாது. நீங்க பாவம் செய்யறதுனால தான் இப்படிப்பட்ட பலிகளை நீங்க என்ன செய்றீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பரிகாரமா கொண்டு வந்திருக்கீங்க. இது கடவுளுக்கு அவசியம் அல்ல, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்ப வியாதி எதனால வந்துச்சு? பாவம் செஞ்சனால வந்துச்சு. குஷ்டரோகம் எதனால வந்துச்சு? பாவம் செஞ்சனால வந்துச்சு. இன்னும் நீங்க எல்லாம் மரணத்துக்கு எதுவா கிடக்குறீங்க. மரணம் எதனால வந்துச்சு? பாவம் செஞ்சனால வந்துச்சு. பாவம் செய்யற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? பிசாசு. போட அவனை துரத்து, நீ இயேசு நாமத்தினால போ பிசாசே என்று சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் துரத்த வேண்டும் என்று சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது தெளிவா சொல்லிட்டார், இதெல்லாம் காசுக்காக பண்ணாத, இலவசமா உனக்கு நான் கொடுத்தேன், இலவசமா நீ என்ன செஞ்ச, வாங்கின, இலவசமா நீ என்ன செய்ய, மற்றவங்களுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். அப்ப நீங்க நல்லா சுத்தி பாருங்க, இன்னைக்கு சுத்தி நல்லா பாருங்க ஊழியங்கள் எப்படி நடக்கிறது. 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் 5000 நபர்கள் தேவை, 10,000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் இத்தனை நபர்கள் தேவை. எதில் உருனா மாதம் அட்ரஸை நம்ம அட்ரஸை வாங்கிக்கிட்டு, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, வாட்ஸ்அப்லையும் வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டு, மோகன்சி ஊழியமாக இருக்கட்டும், பால்தநகரன் ஊழியமாக இருக்கட்டும், ஆலன் பால் ஊழியமாக இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய பெயர்களை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த பத்திரிகை ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு அதில் முக்காவாசி நன்மை செஞ்ச மாதிரி சாட்சி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே புக்கில் உள்ளாமே அக்கௌண்ட் நம்பர் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஊழிய தரிசனம் என்கிற பேரில் அதில் பயங்கரமான கள்ளத்தனமான காரியங்கள் செஞ்சுருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு நடக்குன்னா, ஏமாற்றி நம்ம பணத்தை சுரண்டி எடுக்கிற. எப்படி அன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆலயத்தில் இருந்த ஜெபாலய தலைவர்களும் ஆசாரிகளும் பிரதான ஆசாரிகளும் சேட்டை செஞ்சாங்களோ, அதையே இன்று இருக்கின்ற மோகன்சி ஊழியமா இருக்கட்டும், இயேசு அழைக்கிறார் ஊழியமா இருக்கட்டும், இங்கே ஆசீர்வாத ஊழியமா இருக்கட்டும், எல்லாருமே இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பின்ன நாம போகவே கூடாது. அல்லேலூயா. கண் திறக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே தேவையில்லை, பிசாசை துரத்துவதற்கு எதுவுமே தேவையில்லை, நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை ஆவதற்கு எந்த பணமும் பொருளும் தேவையே இல்லை. இதை நாம சுவிசேஷம் சொல்லும் பொழுது தெளிவா சொல்லி தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு கூடி வந்துட்டேமா, ஆண்டவருக்கு நீ இது கொடுக்கணுமா அப்படின்னு அந்த ஐயாவுக்கு அடியாள் மாதிரி இருப்பாங்க. யாருக்கு? ஒவ்வொரு இன்னைக்கு பெரிய பெரிய நபர்கள் இருக்கிறாங்களே, ஒரு நபருக்கும் 100 பேர் 1000 பேர் அடியாள் இருப்பாங்க. இந்த அடியாள்கள் என்ன செய்வாங்க, காணிக்கைகளை மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு பணத்தையும் கேட்காத ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து உருவாக்கின ஊழியர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இயேசு நடந்ததை போலவே முன்மாதிரியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் கடைசி கால எழுப்புதல் ஊழியமாக இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமா, இலவசமாய் பற்றீர்கள், இலவசமா கொடுங்க, நீங்க ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா ஊழியம் செய்கிற அத்தனை நபரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, வருமானமே இல்லைன்னு சொன்னா ஏதாவது சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கூடாரம் இடுதல், தச்சு வேலை பார்த்தல், படகு உருவாக்குதல், இப்படி என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் பார்த்துட்டு தான் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஒழிய ஏமாத்திக்கிட்டு ஊழியம் பண்ணவே இல்லை. அவர்களைப் போல நாமும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு ஊழியம் செய்தால் இன்னும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் புசித்தாலும்
நீங்கள் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாச ஊழியம் என்று ஒன்றுமே கிடையாது. விசுவாச ஊழியம் என்பது என்ன? வேலை செய்து கொண்டு நீ கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல ஒரு பணத்தை எடுத்து கொண்டு போய் நீ என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது, மகிமையான ஊழியம். அதை விட்டுட்டு சோம்பேறியா இருந்துக்கிட்டு உழைக்கவே உழைக்காம மக்கள் கொடுத்து உழைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தை தின்னுக்கிட்டு நீ வாழ்ந்தாயானால் ஊழியக்காரர்களாகிய நீங்கள் சபிக்கப்பட்டு போவீர்கள். எத்தனை ஊழியக்காரங்களுக்கு சுகர் வியாதி வருது? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு பிரஷர் வியாதி வருது? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வருது? காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஊழியத்தை அவங்க செய்யவே இல்லை. உழைச்சு உண்ணு, உழைக்காம உண்ணாத. உழைக்கவே இல்லையா உடல் கெட்டு போகும். பழமொழி சொல்லுவாங்க, இறைக்க இறைக்க கிணறு ஊறும், இறையாத கிணறு நாரும், உழைக்காத உடலும் கெடும். அப்போ உழைக்கும் போது உடல் ஆரோக்கியம் அடைகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாம் எல்லாரும் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறதுனால நமக்குள் வியாதி வரவே கூடாது. நம்மால் முடிந்த வேலைகளை செய்ய வேண்டும். அதே சமயம் சரியான உணவு முறைகளை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்பி பார்ப்போம், நாம் நல்லா இருந்து வந்தோம், இப்போ ஆண்டவர் என்னை கைவிட்டார். நாம் யாரை குறை சொல்லுவோம்? அந்த ஆதாமை போல, அந்த ஏவாளை போல, நீர் படைத்த மனைவிதானே எனக்கு பலத்தை கொடுத்தா, நீர் படைத்த சர்ப்பம் தானே என்னை வஞ்சித்தது என்று சொல்லி கடவுளையும் கூட இருக்கிற நபர்களையும் குறை சொல்லுகிறவர்களாய் குற்றப்படுத்தவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அங்கே ஆண்டவர் அதுக்கு பின்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? நீ உன் முகத்தின் வேர்வையால் உழைத்து சாப்பிடு என்று ஆதாமுக்கு சொன்னார். மனைவிக்கு சொன்னார், நீ கற்ப வேதனை பட்டு தான் குழந்தை என்ன செய்வாய்? பெற்று எடுப்பாய் என்று சொன்னார். அப்போ கற்ப வேதனைப்படுவது நல்லது, உழைத்து உண்பது நல்லது, எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. சிசேரியன் பண்ணோம்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே உள்ள என்ன செய்யும்? அப்படியே தங்கிரும், வயிறு பானை மாதிரி ஆயிரும். சுகப்பிரசவமாக கற்ப வேதனைப்பட்டு குழந்தை பெற்றெடுத்தால் அது உடலுக்கு என்னது? நல்லது. அப்போ சுகப்பிரசவம் ஆவதற்கு வாலிபன் நாட்களில் இருந்தே தாய்க்கும் தகப்பனும் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் நாம் செய்து வரும் பொழுது உடல் அதற்கு தகுதியாகும். எதற்கு? கற்ப வேதனைப்பட்டு குழந்தை பெறுவதற்கு ஏதுவாக உடல் என்ன செய்யும்? வலுவாக மாறிவிடும். இல்லை என்றால் பிரச்சனை வந்துடும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? பிரச்சனை வரும். டெலிவரிக்கு பிறகு அவங்க உடம்பு பனிக்குட்டி மாதிரி என்ன செய்வாங்க? ஊதிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு வேலை வீட்டில் செய்ய முடியாது. எந்திரிச்சா வலிக்கும், உட்காந்தா வலிக்கும், படுத்தா வலிக்கும், நடந்தா வலிக்கும், நின்னா வலிக்கும், எந்த வேலையும் சந்தோஷமாக செய்யவே முடியாது. கடைசியில் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சரியான சத்தியத்தை அறியவில்லை, சரியான வழிகாட்டுதலுக்குள்ள என்ன செய்யல போகலை. இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ ஊழியக்காரங்களாக இருந்தா கண்டிப்பான முறையில் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்பாக முன்மாதிரியாக நடந்து, சபை மக்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக நடந்து உழைச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும், உழைச்சு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? மணமகன் தேவை, மணமகள் தேவை அப்படின்னு பாஸ்டர்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுகிறார்கள். அதில் அந்த பயோடேட்டாவில் அங்கே எழுதுகிறாங்க, சபையினுடைய காணிக்கை வருமானமாக எழுதுகிறாங்க. மணமகனுடைய வருமானம் 38,000 ரூபாய். என் மகனுக்கு இதுக்கு ஏற்றார் போல 50 பவுன் போடக்கூடிய மணமகள் தேவை. சிஎஸ்ஐ கிறிஸ்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது நகை போடுகிற யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நகை போடாவிட்டாலும் பரவாயில்லை, பணமாக எங்களுக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? ஊழியக்காரனுடைய பிள்ளைக்காக என்ன செய்கிறாங்க? இப்படி ஒரு கள்ளத்தனமான வேலை செய்கிறாங்க. ரொம்ப கேவலம், அவமானம். கிறிஸ்து உண்மையிலே மனஸ்தாபப்படுவார். இப்படிப்பட்டவன் கையில் போய் ஊழியத்தை கொடுத்தேன் பாரு அப்படின்னு நினைச்சுவார், மிகுந்த வேதனைப்படுவார். அதனால் சபையில் செலுத்தப்படுகிற எல்லா காணிக்கையினுடைய பணமும் ஊழியக்காரனுக்கு உண்டானது அல்ல, அது ஊழியத்துக்கு உண்டானது, கடவுளுக்கு உண்டானது. அல்லேலூயா. அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், அது மோகன்சியாக இருக்கட்டும், இயேசு அழைக்கிறார் பால்த்த நகரனாக இருக்கட்டும், அல்லது இன்னும் பெரிய நபர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்கள் பணத்தை நீங்கள் நேரடியாக ஏழைக்கு கொடுங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ன செய்யாதீங்க? பணத்தை போடாதீங்க. அவங்க முழுமையாக அவங்க பணத்தை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய மாட்டாங்க, சுயநலமான காரியத்தை செய்வாங்க. அங்கே நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் கஷ்டப்படும் பொழுது ஒரு கரத்தை நீட்டி அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அங்கே அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி செய்வார். அல்லேலூயா. ஆமா, அப்ப உங்கள் கச்சைகளிலாவது
பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாத ரட்சைகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவனாக இருப்பான். இப்படி வேலைக்காரன் சோத்துக்காக அலையறவனாக இருப்பான். நீங்கள் வேலை செய்கிறவன் இல்லை, நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லைங்களேன், சொல்கிறாரு வேலைக்காரன் தான் சோத்துக்காக அலைவான், வேலைக்காரன் கூலிக்காக அலைவான். நீங்கள் ஏன் வேலையை செய்றீங்க, நீங்கள் கூலி எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் இங்கே செய்கிற எல்லா வேலைக்கும் பலன் பரலோகத்தில் இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தார். அதனால தான் அங்க 24 மூப்பர்களுக்கு சிங்காசனம் அமைக்கப்பட்டது. பரலோகத்திலே 24 மூப்பர்களுக்கு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 24 மூப்பர்களும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்றாங்க, தலைவணங்கி இருக்கிறார்கள். அந்த 12 மூப்பர்கள் யாருன்னா பழைய ஏற்பாட்டு கோத்திர பிதாக்கள், 12 புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களா இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த இடம் அங்கே இருக்கிறது. அவர்களைப் போல எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இலவசமாய் கடவுள் கொடுத்த ஊழியத்தை, கடவுள் கொடுத்த வரங்களை வச்சு அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கும் ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் தருவார். அந்த லக்கை நினைத்து கொண்டு ஓட வேண்டும், அந்த லட்சியத்தை அடைவதற்கு ஓடணும். அதை விட்டுட்டு ஊழியக்காரங்களாக நீங்க பெரிய சர்ச்சு கட்டணும், பெரிய வீடு கட்டணும், பந்தாவா இருக்கணும், நல்லா என்ன செய்யணும், ஏசி கட்டணும், அதை மாட்டணும் இதை மாட்டணும், காரை வாங்கணும் இப்படின்னு நாம் உலகத்திற்குரியவைகளை நாம் சிந்திக்காமல் நாம் பரலோகத்திலே கடவுள் நமக்கு ஒரு சிங்காசனத்தை தருவார். 24 மூப்பர்களுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், தருவார் என்கிறதை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஏழ்மையாய் தாழ்மையாய் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டும். சொன்னேன் கடந்த நாட்களில் அந்த பால் தினகரன் அவங்களுடைய மனைவி இவாஞ்சலின் தினகரன் அவங்க கடந்த நாட்களில் சொன்னாங்க, தூதன் வந்து எனக்கு என்ன செஞ்சான், உதவி செஞ்சான். நான் பெரிய லக்ஸரி கார், உல்லாச கார் வாங்கணும்னு நினைச்சேன். அதனுடைய மதிப்பு இத்தனை கோடி. அந்த கார் என் கனவுல இருந்தது மாதிரியே நான் திடீர்னு ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே டேபிள் மேலே அந்த கார் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு புஸ்தகம் இருந்தது. நான் என் மனசில் என்ன கார் வாங்கணும்னு இருந்துச்சோ அதே காருடைய புஸ்தகம் வீட்டுக்கு முன்னே இருந்துச்சு. அப்போ எனக்கு கடவுள் இப்படியாக உதவி செஞ்சாருன்னு உலகத்துக்குரியவைகளை குறித்ததான ஒரு செய்தியை பொது வெளிகளிலே சமூக வலைதளங்களிலே அவங்க வெளியிட்டாங்க. அதையும் சத்திய வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அம்மா முழுக்க ஒரு திருட்டு பொம்பளையாத்தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்று வேதத்தின் வாயிலாக நான் உறக்க சொல்லுகிறேன். அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், அவங்க பெரிய பெரிய நபரோடுகளை ஐக்கியம் பண்ணியிருக்கலாம், கோடிக்கணக்கான சொத்து மதிப்புகளை வச்சிருக்கலாம். ஆனால் சத்தியத்திற்கு முன்பாகவும் கால் தூசிக்கு சமமாக இருக்கிறார்கள். எனக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமம். ஏனென்றால் நான் யாரிடமும் சுயநலமாக எந்த காரியமும் போவதில்லை. நான் தைரியமாக இருக்கிறேன். எனக்கு தேவன் கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு உன்னை கொடுத்திருக்கிறார், என்ன கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமையான காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கின்றார். அது இருக்கும்போது எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி எனக்கு படிப்பு கொடுத்திருக்கிறார், திறமை கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலைனாலும் செஞ்சு என்ன செய்யலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம், குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊழியத்தை அவங்க செஞ்சாலும் நாம செய்யக்கூடாது. நம்முடைய சபையில் இந்த அப்போஸ்தல அற்புத கூடாரத்தில் இந்த 12 அப்போஸ்தலர்களைப் போல நாமும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயந்து தாழ்மையாய் ஏழ்மையாய் பிசாசை துரத்தி வியாதியிலிருந்து சுகப்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லி மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பி நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம சுவிசேஷத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு கிராமத்திலேயோ ஏதாவது ஒரு ஊர்லேயோ நாம் உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது நமக்கென்று ஒரு நபரை கர்த்தர் வைத்திருப்பார். எப்படி நம்ம வெள்ளூர் கிராமத்தில் ஒரு வீடு வச்சுருந்தாங்க ஏசப்பா, வடமலாபுரத்தில் ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வம்சாரத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு வீடு எனக்கு கொடுத்துருந்தாங்க. கார்த்திகை வெட்டிக்கு போனேன், அங்கே ஒரு வீடை கொடுத்துருந்தாங்க. இப்படி நாம் எந்த கிராமத்துக்கெல்லாம் போய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணும்னு நாம் போகிறோமோ அங்கேயெல்லாம் ஆண்டவர் ஒருத்தனை வச்சுருப்பார். அந்த வீட்டில் போய் நாம் ஊழியம் செஞ்சால் போதும். அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, தேடி ஓடி வருவாங்க. அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஒருவேளை அப்படி நம்ம வீடு வீடாக போய் ஊழியத்தை செய்யும்போது சிலர் ஆதரிப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க. ஆதரிக்கிறவர்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும், அவங்கள சமாதான வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கணும். வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக அப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அப்படியே அங்கே பலிக்கும். யார் நம்மளை ஆதரிக்கிறாங்களோ, யார் நம்மளை ஆதரிக்கலையோ, எந்த ஊரில் உள்ள மக்கள் நம்மளை ஏற்றுக்கிடலையோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு திரும்பிடும்.
நாம் சொன்ன ஆசீர்வாதம் இருக்குல்ல, சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக நம் வாயிலிருந்து சொன்னோம் அல்லவா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத கிராமத்திலே அந்த வார்த்தை திரும்பி நமக்கு ஆசீர்வாதமாய் வந்துவிடும், நமக்கு நன்மையாக என்ன செய்யணும் வந்துடும், நமக்கு சமாதானமாய் வந்துடும். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்றார், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். முன்னொரு காலத்தில் சோதோம் குமாரா என்கிற பட்டணம் இருந்தது. அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து பாவத்தை பயங்கரமாய் செய்து கொண்டிருந்தார்கள். மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவர் தம்முடைய கோபத்தினாலே அந்த கிராமத்தை, அந்த ஊரை, அந்த நாட்டை கைவிட்டு விட்டார். அது முற்றிலுமாய் அழிந்து நாசமாயானது. அதை விட மோசமான ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு நாள். ஆண்டவர் நாட்களிலே எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கிடலையோ அந்த ஊரையும், அந்த ஊரில் உள்ள மக்களையும், அந்த எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் நம்ம போய் நம்மளை வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரையும் பயங்கரமாக என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார், சந்திப்பார். அந்நாட்களிலே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உண்மையான தெய்வமே அப்படின்னு கூப்பாடு போட்டாலும் அங்கே என்ன செய்யாது, பாச்சா பழிக்காது. என் பிள்ளையை நான் அனுப்புனேன், ராஜதூர் அந்த கிராமத்துக்கு வந்தார், ஆரோன் ஐயா உன் வீட்டுக்கு வந்தார், மெர்சிமா வந்தாங்க, ஜீவா வந்தாங்க, இப்படின்னு என்ன செய்வாங்க, ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். அன்னைக்கு உன் செவியில் ஏறலையோ, இன்னைக்கு மட்டும் உன் ஜபத்தை நான் கேட்கணுமோ அப்படின்னு ஆகடியும் பண்ணுவாராம். ஆகடியம்னா வக்கனை வலிக்கிறது, வக்கனை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன செய்வார் ஆண்டவர் அன்னைக்கு செய்வாராம். அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன யாருன்னே தெரிய போ அப்படின்னு சொல்லிடுவார். அப்பா நமக்கு பயமே வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஊழியத்தை இன்னும் சந்தோஷமா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க விசுவாசியும் கிடையாது, நீங்க ஊழியக்காரனும் கிடையாது, நீங்க ஆண்டவருக்குள்ள சமமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வித்தியாசம் பார்த்தாங்க, நான் ஊழியக்காரன், நான் பிஷப்பு, நான் ரெவரண்டு, இப்படி அப்படி அப்படி வித்தியாசம் பார்த்தாங்க, போயிட்டாங்க. நம்மளை ஆண்டவர் சமமா வச்சிருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளா, ஆண்டுடைய சரீரத்தில் நாம எல்லாருமே சமமானவர்களா நம்ம இருக்கிறோம். நம்ம மூலமா செய்யப்பட வேண்டியவைகளை கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் சொல்லலை, ஒரு ஆட்டுக்குட்டியை ஓனாய் தெரியுமா, ஓனாய் எப்படி இருக்கும், கொடூரமான மிருகம். அது கட்டிச்சு குதறி என்ன செஞ்சிடும், எலும்பு மட்டும் போட்டு ஓடியே போயிடும், சத ரத்தம் எல்லாத்தையும் குடல் குந்தாணி எல்லாத்தையும் செஞ்சிடும், கடிச்சு முழுங்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட கொடிய மிருகங்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை என்ன செய்றேன், இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி போகும்போது நீங்க எப்படி இருக்கணும், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்கணும். பாம்பை பார்த்துருக்கீங்களா, பாம்பு அடிக்கும் போகும்போது தலையை அடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா அடிக்க முடியாது. தலையை அடிக்க முயற்சி பண்ணால் என்ன செய்யாது, முடியாது. ஏன் தெரியுமா, அது இப்படியும் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும், தலையை டக்கு 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 டக்குன்னு திருப்பிடும். அடித்தா உடம்புல அடிக்கணும். இல்லையா, பாம்பை போல நீங்கள் அந்த உங்கள் வெளியில் இருக்கிற வாக்குவாதம். அன்னைக்கு ஒருத்தன் பண்ணா பாருங்க, ஒரு கிழமை ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். ஏன் நன்றி சொன்ன செத்தா வேற, நீ நன்றி சொன்ன என்ன, நன்றி ஆண்டவரேன்னு சொன்ன என்ன, நன்றி நன்றி நன்றிலாம் சொல்லக்கூடாது, பைபிள்லேயே நன்றின்னு போடலை, ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். ஒருத்தன் சொன்னா பாருங்க, அவனை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பாம்பை போல கொத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவனை வசனத்தை வச்சு வச்சுங்களேன். ரட்சிக்கப்படுவதற்கு எது முக்கியம், ஆத்துமாக்கள் வெளியே கோடா கோடியாக கிடக்கு, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு எது முக்கியம், இதுதான் முக்கியம். எது முக்கியமோ அதை செய்ய வேண்டும். வச்சுங்களேன். அதனால் அப்படிப்பட்ட கள்ளர்களுக்கு முன்பாக வசனத்தை நல்லா படித்து எந்த கேள்வி கேட்டாலும் உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. வச்சுங்களேன். இரண்டாவது, புறாக்களை போல நீங்கள் எப்படி இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு இருக்கக்கூடாது. உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு. அதுதான் அவங்க 100 கிடைக்குமா அப்படின்னு போவாங்க. எப்படி 100 கிடைக்குமா, 2 சவம் பண்ணால் 2 50 கிடைக்குமா, 2 500 கிடைக்குமா, ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா, ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே போகிறது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. வச்சுங்களேன். நம்மளை நேசித்தாலும் பரவாயில்ல, நம்மளை நேசிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல, அணைச்சாலும் பரவாயில்ல, நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய இருதயத்தில் 2 விஷயம் இருக்கணும். ஒன்று சத்தியம் இருக்க வேண்டும், மற்றொன்று கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். வச்சுங்களேன். நல்லா சந்தோஷமாக நம்ம ஊழியம் செய்வோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். வச்சுங்களேன். அடுத்து சொன்னார், மனுஷரை குறித்து எச்சரிக்கிறார். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அவன் ஊழியக்காரன்னு சொல்லுவான், ஆனால் உள்ள நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் வந்து கள்ள ஊழியக்காரனாக இருப்பான். நானும் பைபிளை தூக்கலாம், நானும் போகலாம், நானும் ஏமாற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சபை இருக்காது, ஆத்துமாக்கள் இருக்காது, ஆதாயம் பண்ணவே தெரியாது, பண்ணவும் மாட்டாங்க. சபையாக போவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, வலுவான காசை என்ன செய்வாங்க, வாங்குவாங்க, பையில் வைப்பாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நபர்களைப் போல நாம் இல்லாமல் அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை சபையில் ஏற்றவே
கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியத்தில் கொண்டு வரவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை என்ன செய்வாங்க, வாரினால் அடிப்பாங்க. அப்படின்னா என்ன, நம்மளை வம்பில் மாட்டி விட்டுருவாங்க. எப்படி, வாங்க பிரதர் ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு ஊழியக்காரன் வேஷம் போட்டே கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை விபச்சாரத்துக்குள்ளேயும் வேசித்தனத்துக்குள்ளேயும் கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் நம்மளை அடிக்கும்படி செஞ்சிருவான். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்க, செஞ்சிருவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நபர் வந்தார், அவர் மனைவி அவங்களை விட்டு போயிட்டாங்க. அவருக்கு 2வது கல்யாணம் முடிக்கணும்னு விருப்பம் இருக்குது. அவங்கக்கிட்ட சில நபர்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்க புருஷனை விட்டு விலகிட்டாங்க. அப்படிப்பட்ட இளம் விதவை கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இவங்க பழகுனாங்கன்னா இந்த இளம் விதவை அவங்கள என்ன செய்யும், விபச்சாரத்துக்குள்ளே கொண்டு போக அதிக வாய்ப்பாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு நாம் ஜெபிக்கவோ போகவோ கூடாது. ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும், அவங்க புருஷன்கிட்ட போய் சேர்றதுக்கு எதுவாக ஜெபம் பண்ணு, நீ உன் பொண்டாட்டிகிட்ட போய் சேருவதற்கு எதுவாக என்ன செய்ய ஜெபம் பண்ணு, கடவுளுக்கு சித்தமான நடக்கட்டும், இல்லையா இப்படியே இரு, கடவுள் வருகையில் உன்னை ஆண்டவர் எடுத்துக்கிடுவார். ஆமாம், என் நாமத்தினாலே எவன் ஒருவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரானோ அவனுக்கு நிச்சயமா இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி நாம இருந்தால் நாம நிச்சயமாக கடவுளுடைய சிங்காசனத்திற்குரியவர்களாய் நாம் இருப்போம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அடித்தாலும் பிடிச்சாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். உங்ககிட்ட உங்க வாயில உங்க நாவை அவர் பயன்படுத்துவார். தேவையான சுவிசேஷங்களை அவர் சொல்ல வைப்பார். உங்கள் மூலமாக அநேக சாட்சிகள் என்ன செய்யணும், உண்டாகும். அதனால பேசுறது நீங்க கிடையாது, உங்களுக்குள் இருந்து பேசுகிறது யாரு, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். ஹல்லேலூயா. அப்ப என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. முடிவு பரிந்தும் நீங்க ஊழியத்திலும் சத்தியத்திலும் சபையிலும் சங்கத்திலும் நீங்க நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, அப்படி வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்க எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா சீசன் மாதிரி தான் இருக்கணும். போதகனை விட சீசன் மேலே வரணும்னு நினைக்கக்கூடாது. போதகனை போல இருக்கலாம் என்று நினைக்கணும். இயேசுவை போல இருக்கணும். இயேசுவை விட ஒரு படி மேலே போகணும்னு நினைக்கவே கூடாது. அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல ஒரு வேலைக்காரன் எஜமான் மாதிரி இருக்கலாம், எஜமான விட மேலே போகணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களே, ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் எல்லா ஊழியக்காரங்களையும் எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசப்பா விட ஒருபடி மேலே போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நாம அப்படி நினைக்க கூடாது. ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியான ஒரு நல்ல போதகராக நமக்கு இன்னைக்கு போதிக்கிறாருன்னா அவர் ரேஞ்சுக்கு தான் நம்ம இருக்கணும். அவர் மாதிரி இருக்கணும்யா, அவர் சொல்கிறத போய் சொல்லணும்யா, அதுக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ரா எனக்கு வெளிப்பாடு இருக்குது அப்படி இப்படின்னு கள்ள போதகத்தை நினைச்சக்கூடாது. வாய்தவரி கூட நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்ல வச்சுங்களேன். அப்படி சொன்னீங்கன்னா உங்களை என்னையே நம்ம எல்லாரையுமே மற்றவர்கள் பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லிடுவாங்க, அங்கே போட்டுருவாருங்க பெயல்செபூல். எப்படி போட்டிருக்கு, பெயல்செபூல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, பிசாசுக்கு சமம். அவங்களையே பிசாசு, ஏசப்பாவே பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருப்போம். அல்ல வச்சுங்களேன். ஆமாம், அதனால் நம்மளை குறித்து பிசாசு பிடிச்சவன், கள்ள ஊழியக்காரன், சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியங்களும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யுங்க, பயப்படுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு பயந்து நாம ஊழியம் செய்யணும். மோடியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நினச்சா இந்த சரீரத்தை 4 அடி அடிக்கலாம், இந்த சரீரத்தில் 4 கத்தியை குத்தி என்ன செய்யலாம், கிழிக்கலாம். சரீரத்தை தான் என்ன செய்ய முடியும், அவங்களால காயப்படுத்த முடியும். சரீரத்தை தான் என்ன செய்ய முடியும், ஒடுக்க முடியும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை கொல்ல ஒருவனால முடியாது. அல்ல வச்சுங்களேன். ஒருவரால் முடியும். யார் அவர்னா, இயேசு கிறிஸ்து. அல்ல வச்சுங்களேன். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரலோகத்திலே என்ன செய்வனா, பரலோகத்திலே ஆத்துமாவையும் சரீரத்தையும் நித்தியமாக வாழ வைப்பார். அல்ல வச்சுங்களேன். அல்ல வச்சுங்களேன். அதனால நாம் இப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார்.
இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவராகிய அவர் ஏழையாக தரித்திரமாக உலகத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வேத வசனத்தினாலே அவர் பரிசுத்தத்தில் வல்லவராக, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராக அவர் உருவெடுத்து அவரைப் போலவே அவர் உருவாக்கின சீசர்களையும் அவர் உருவாக்கி அவருக்கு பின்னாடி சீசர்கள் தலைவர்களாக மாறி உலகம் முழுவதும் இன்று இயேசுவை குறித்து தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக சீசர்கள் இருந்தார்கள் அல்லவா? அவர்களைப் போல நாமும் சீசர்கள் ஆக இருந்து கொண்டு தலைவர்களாக மாறி எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் விசேஷமாக கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு விசுவாசிகளாய் இருந்து கொண்டு விசுவாசத்தை விட்டு சபையை விட்டு விலகி போனவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை மீண்டும் இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்